ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கான சிம்பிள் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட் ரெக்கார்டட் வீடியோ ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணுறது எப்படி, சில்க் த்ரெட்டை வந்து டபுளாக எடுக்கும்போது பிசிறு நிறைய வருது, எப்படி ஹோல்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எடுக்கும்போது முடிச்சு போடுறதும் எப்படின்னு கிளியராக கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நான் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன், ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். த்ரெட்டு வேஸ்ட் ஆகாத இருக்கிறதுக்கு நான் அந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த டிப்ஸும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு த்ரெட்டை வந்து எடுக்க போறேன். எவ்வளவு தூரம் எனக்கு த்ரெட் தேவையோ அவ்வளவு தூரம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்ப இருக்குன்னா இந்த த்ரெட்டை இந்த மாதிரி நீங்க ரிமூவ் பண்ணுங்க. சும்மா கையால பிச்சோன்னாவே வந்துடும். எப்பவுமே இனிஷியலா நீங்க பிகினரா இருக்கும்போது சில்க் த்ரெட்டை கொஞ்சம் கொஞ்சமா ஹேண்டில் பண்ணி பழகுங்க. இப்ப எனக்கு இந்த எண்டு ஒரு த்ரெட் இருக்கு. இப்ப நான் பிச்சிருக்க த்ரெட்ல அதர் எண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு. ஸோ இதான் எனக்கு ரெண்டு எண்டு, இது ஒரு எண்டு, இது ஒரு எண்டு. நீங்கள் நார்மலாக ஊசியில் நூல் கோக்கும்போது எப்படி கோக்கிறதுக்கு எடுப்பீங்களோ அதே மாதிரி தான் இது ரெண்டையும் தான் நீங்கள் ஊசியோட காதில் கோப்பீங்க இல்லையா, அந்த டிசை இப்போ கரெக்டாக பிடிச்சிக்கிறேன் நான். இங்கே பாருங்க, இன்னொரு எண்டு வந்து எனக்கு இந்த மாதிரி மடங்கி இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு முடிச்சு போட வேண்டிய இடம். இதை வேணாலும் நீங்கள் முடிச்சு போட்டுக்கலாம், இந்த மடங்கி இருக்க பீஸை வேணாலும் நீங்கள் முடிச்சு போட்டுக்கலாம், எதை வேணாலும் நீங்கள் முடிச்சு போட்டுக்கலாம். நமக்கு சிக்கு விழாத இருக்கிறதுக்கு எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி இந்த ரெண்டு பீஸ் இருக்கு இல்லையா, தனித்தனியாக இருக்க பீஸு, இதை வந்து சேர்த்து இந்த மாதிரி நம்ம முடிச்சு போட்டுக்கிறோம். எப்பவும் போலதாங்க பாருங்க, லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 சுத்து சுற்றி இந்த மாதிரி சுருக்கி நீங்கள் இழுக்கும் போது முடிச்சு தாராளமாக உங்களுக்கு விழுந்துடும். இந்த மாதிரி பால் மாதிரி வந்துடும். பிசிறு இருந்ததுன்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இது ஒரு எண்டு, ஆப்போசிட் எண்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வளைஞ்சிருக்கும். ஸோ இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்க ஃபர்ஸ்ட் த்ரெட்டை எடுக்கும்போது இந்த பார்ட்டை எடுப்பீங்க, இந்த பார்ட்டு கீழே தொங்கிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் நீங்க வந்து த்ரெட்டை ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ணும்போது எந்த அளவுக்கு உங்களால டைட்டா, இப்ப நான் கீழே இருந்து மேல த்ரெட் எடுத்துட்டேன்னா அதை இந்த அளவுக்கு நான் டைட்டா பிடிக்கணும். இப்படி நான் வச்சிருக்கேன்னா இந்த அளவுக்கு, இப்படி இந்த அளவுக்கு இப்படி நான் டைட்டா ரெண்டையும் சேர்த்து பிடிக்கும் போது தான் ரெண்டு த்ரெட்டுமே எனக்கு மேல கரெக்டா வரும். இந்த அளவுக்கு இப்படி லூஸா இப்படி லைட்டா பிடிக்கிறேன் அப்படின்னா அது வந்து வராது, ஒரு த்ரெட் தான் மேல வரும். ஸோ நீங்க த்ரெட்டை பிடிக்கும் போதே இங்க பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு 2-3 செயின் ஸ்டிச் போடுற போது நீங்க ப்ரெஸ் பண்ணி பிடிக்க உங்களுக்கு பிசிறு வராது. வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பெர்ஃபெக்டா வந்துடும். அதனால ஹேண்டில் பண்ணும்போது த்ரெட்டை நல்லா இப்படி டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இப்படி லைட்டா பிடிக்காதீங்க. இப்படி லைட்டா பிடிச்சிங்கன்னா ஒரு பீஸ் தான் வரும். இப்படி கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ரெண்டு பீஸுமே கரெக்டா வந்துடும். இது வந்து நீங்க பிகினரா இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா த்ரெட்டை எடுத்து யூஸ் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, இன்கேஸ் நீங்க வந்து ஃபாஸ்டா போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டுமே சேம் கலரா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸோ இல்லை இந்த மாதிரி நம்மளோட த்ரெட் பாக்ஸ் இந்த மாதிரி இதுல போட்டு வச்சுக்கிட்டு இந்த த்ரெட்ல இருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க, இந்த த்ரெட்ல இருந்து ஒரு பீஸ். ஓகேங்களா? ஸோ இதை ரெண்டையும் எடுத்து இப்ப நான் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இது ரெண்டையும் எடுத்து முடிச்சு போட்டுக்கிறேன். நீங்க எடுக்க ரெண்டு த்ரெட்ல இருந்துமே நூல் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இதை வந்து நீங்க ஃப்ரேம் கடியில வச்சிருவீங்க. இது நான் வந்து த்ரெட் பாக்ஸ் எடுத்திருக்கேன், நீங்க யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ்ல கூட அதை போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இப்படிதான் நம்ம வந்து சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணணும். இன்னைக்கான சிம்பிள் டிப்ஸ் இதுதான். தேங்க்யூ.